இட்லி தோசை போர் அடிக்குதா, அப்போ இந்த மாதிரி மசாலா மக்ரோனி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இது செய்கிறதுக்காக இந்த ஷேப் மக்ரோனி தான் நான் எடுத்திருக்கேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் ஈஸியாக கிடைக்கும். 500 கிராம் மக்ரோனி வந்து ஒரு 40 ரூபா 45 ரூபா தான். 150 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். பாருங்க, ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைப்படும். அடுப்பத்தை வச்சுட்டு பேன் வச்சுக்கிட்டேன். பேன் சூடானோடனே ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுபடட்டும். லவங்கம் பட்டை வறுபட்டுருச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம். இது கூடவே நான் பச்சை மிளகாவும் போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் இது போல் வதக்கிறதால மக்ரோனியில் நல்லா காரம் இறங்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். பச்சை மிளகா வாசனை கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. இதுக்கு வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் சின்ன ஸ்பூன் எடுத்துருக்கிறதால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போடுறேன். இது நல்லா வதங்கட்டும். நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வறுபட்டுருச்சு. இதில் தக்காளி போட்டுக்கலாம். இது கூடவே நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லியும் போட்டுக்கிறேன். நல்லா கலந்து விடுங்க. தண்ணி போடாதீங்க. இந்த மசாலா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும். இப்போ இதுக்கு நம்ம மசாலா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நான் கரம் மசாலா எதுவுமே போடலை. லாஸ்ட்டில் வந்து மேஜிக் மசாலா 5 ரூபா பேக்கெட் கிடைக்குது இல்லையா, அது நம்ம போட்டுக்கலாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போடுறதால. பாருங்கள், இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கடைசியாக நம்ம மக்ரோனி போட்டதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு பேலன்ஸ் உப்பு போட்டுக்கலாம். அடி பிடிக்காத மாதிரி கொஞ்சம் ஃப்ளேம் மீடியமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. அடி பிடிச்சா டேஸ்ட் மாறிடும். அடி பிடிக்காத மாதிரி மசாலா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு மசிஞ்சிடுச்சு பாருங்கள். நல்லாவே தக்காளி எல்லாமே மசிஞ்சிடுச்சு. இப்போ இந்த மக்ரோனி வேகிறதுக்காக நம்ம தண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த டம்ளரில் 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி போட்டுக்கிறேன். நீங்கள் மக்ரோனி எடுத்தீங்க இல்லையா, அதே கப்பில் கூட நீங்கள் வந்து 2 பங்குக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி போடுங்க. உதிரியாக வேணும்னா, கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1 கப்பு மக்ரோனி எடுத்திங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி போட்டுக்கோங்க. நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு மக்ரோனி தான் இருக்குது. அதனால் ஒரு 2 டம்ளர் சின்ன டம்ளரில் தண்ணி போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மக்ரோனி போட்டுக்கலாம். நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் மக்ரோனி எடுத்துக்கோங்க. எப்படி செஞ்சாலும் இதே மசாலா தான். பாருங்கள், நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். அப்புறம் நம்ம உப்பு செக் பண்ணி போட்டுக்கலாம். கலந்து விட்டு மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் வந்து ஃப்ளேம் வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக இந்த மக்ரோனி கொஞ்சம் வேகட்டும், ஒரு 2 நிமிஷம். அப்புறம் உப்பு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். கொஞ்சம் கம்மியாக இருந்தது உப்பு, நான் போட்டுக்கிறேன். போட்டு கலந்து விட்டு மறுபடியும் மூடி போட்டு ஃப்ளேம் குறைச்சியே வச்சுக்கோங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் பொறுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்குது. நல்லா அடியிலேருந்து நல்லா கலந்துடுங்க. பாருங்கள், நம்ம போட்ட தண்ணி கரெக்டாக இருக்குது. மக்ரோனி எதுவுமே உடையில பாருங்கள், அடியும் பிடிக்கல. ஃப்ளேம் குறைச்சி வச்சிங்கன்னா அடி பிடிக்காது. கொஞ்சமாக கலந்து விட்டு கொஞ்சமாக தண்ணி இருக்குது. இது கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதும்.
இப்போ வந்து நம்ம மசாலா போட்டுக்கலாம். இதுக்கு மேகி மசாலா எடுத்திருக்கேன் பாருங்கள், 5 ரூபா பேக்கெட்டு மேஜிக் மசாலா கடைகளில் கிடைக்குது. இது வந்து ஒரு அரை பேக்கெட் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன், நான் எடுத்துருக்கிற மக்ரோனிக்காக. இந்த பவுடர் போடுறதால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மக்ரோனி. பாதி பேக்கெட் போட்டால் போதும். பாருங்கள், நான் மீதி வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா கலந்துடுங்க. கொஞ்சம் தண்ணி இருக்கும்போது உங்களுக்கு நல்லா கலந்து விட்டு, உங்களுக்கு முட்டை வேணும்னா கூட இந்த ஸ்டேஜில் உடச்சி அப்படியே கலக்காமல் மூடி வச்சிட்டிங்கன்னா அது நல்லா வெந்துடும் ஒரு 5 மினிட்ஸில். அப்புறம் நீங்கள் உடச்சி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி முட்டை எதுவுமே போடலை, ப்ளைன் மக்ரோனி தான் பண்ணுறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கேப்சிகம் வந்து என்கிட்ட இருக்குது, அதனால் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த கேப்சிகம் கொஞ்சமாக சின்ன பீஸ் கட் பண்ணி போடுறதால நல்லா வாசனையாக காரமாக நல்லாயிருக்கும் மக்ரோனி சாப்பிட்றதுக்கு. நம்ம போட்டிருக்கோம் இல்லையா பச்சை மிளகாய், இந்த கேப்சிகம், இதோட வாசனை வந்து இந்த மக்ரோனிக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கேப்சிகம் போட்டு கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பு. இது கொஞ்சம் கிறிஸ்பியாக தான் இருக்கணும். பாருங்கள், தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சி. ஒரு 5 மினிட்ஸ் வச்சேன் இல்லையா, அடி எதுவுமே பிடிக்கல. மக்ரோனி நல்லா முழுசாகவே இருக்குது, உடையாமல். அவ்வளோதான். ஒரு கொஞ்சமாக அந்த கேப்சிகம் வெந்தால் போதும். நல்லா கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடியிலேருந்து கொஞ்சமாக நான் கலந்து விடுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். பாருங்கள், சர்வ் பண்ணுறத பார்க்கலாம். கேப்சிகம் பாருங்கள், பாதி அளவுக்கு தான் வெந்திருக்கு. இது சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மக்ரோனியோட சேர்த்து சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அவ்வளோதான் பாருங்கள், பிளேட்டில் எடுத்துகிட்டேன். ஒரு 150 கிராம் மக்ரோனி அளவுக்கு தான் நான் செஞ்சுருக்கேன். எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான டிஃபன்னு. நீங்கள் இது செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மக்ரோனி. பார்க்குறதுக்கே எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது, அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு. இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். மக்ரோனியோட அந்த மேலே இருக்கிற ஷேப் கூட நல்லா தெரியுது பாருங்கள். தண்ணி வந்து கொஞ்சம் குறைச்சி போட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். நல்லா சாஃப்டாகவும் வெந்திருக்கும். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த டிஃபன்னு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம். ஓகே, பாய்.